தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில டி நகர் உஸ்மான் ரோட்ல. நான் எங்கேயுமே இதை ஷேர் பண்ணதே இல்லை. விஜய் சேதுபதி சார் இங்கே உட்காந்துருந்தாங்க, நான் இங்கே நடுவில் உட்காந்துருக்கேன், விஜய் சார் இங்கே உட்காந்துருக்காரு. விஜய் சேதுபதி சார் வந்து அர்ஜுன் தாஸ்கிட்ட குரல் பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? சொல்லு மச்சான், என்னடா ஃபோன் ஆன்சர் பண்ண. சாரி மச்சான், ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி. Those two sequences, I think அந்த ரெண்டு சீக்வன்ஸும் அந்த மொத்த செட்டும் கிளாப் பண்ணி இட் வாஸ் என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு வாட்டி முடிவு பண்ணேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். I'm waiting. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் மாணவன் டு மாஸ்டரில் இன்றைக்கி நம்ம கூட அர்ஜுன் தாஸ் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மத்தேவன். இந்த செல்ஃபி இருக்குல்ல உங்களோடது, ஆமாம், இது செல்ஃபி வித் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த செல்ஃபி பற்றி சொல்லுங்கள். இது ஒரு ரொம்ப மெமரபிள் ஆன மூமெண்ட் மாதவன். பிகாஸ் நார்மலி இவ்வளோ வருஷமாக தியேட்டரில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து, நான் சோஷியல் மீடியா அவ்வளோ ஆக்டிவ் இல்லை, பட் ஒரு மெமரியை நம்ம வச்சுப்போம்ல, ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சரியல். ஏன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து have been very supportive மாதவன். எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அர்ஜுன் தாஸ் ஆன் போர்ட், அன்னைக்குலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது நல்லா பண்ணுங்கள், ஹோப்ஃபுல்லி நீங்கள் கைதி அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஆக்செப்டன்ஸ் லவ் இருக்குல்ல அவங்க சைட்லேருந்து, இட்ஸ் யூ ஹவ் டு பி ஃபார்ச்சுனேட் மாதவன். அது எல்லாமே ஒரு பிளெஸிங் தான் அவங்க சைட்லேருந்து. ஸோ இது ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக கிளிக் பண்ண ஒரு ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தளபதியோட படம், அதில் நம்ம பாட்டாக இருக்கும், விஜய் சாரோட ஃபேன்ஸோட ஒரு ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி தான். விஜய் சார் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை, தியேட்டரில் பார்த்தது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் எப்போவுமே அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு இந்த குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் விஜய் சாரோட படம் அவரோட ஆடியோ லான்ச்னா அதுதான் தட்ஸ் த மெயின் ஹைலைட். இப்போது ஜஸ்ட் டு சி ஹிஸ் மூவிஸ் துபாயில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஏர்லி மார்னிங் ஷோ எல்லாம் போய் பார்க்குறது, இல்லைனா சென்னையில் இருக்கட்டும், அந்த மெமரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸோட போய் விஜய் சாரோட படங்கள் பார்த்து, இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பிகில் பார்க்கும்போதே லாஸ்ட் இயர் பிகில் பார்க்கும்போதே சத்தியமாக நினச்சி பார்க்கல மாஸ்டரில் நான் ஒரு பாட்டாக இருப்பேன்னு சொல்லி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ்டர் பார்க்கும்போது ஆல் தோஸ் மெமரிஸ், அது இட் ஜஸ்ட் கேம் பேக். ஸோ ஒரு ரொம்ப சரியல் ஃபீலிங் மாதேவன், எக்ஸ்ட்ரீம்லி சரியல் ஃபீலிங். இன்ஃபேக்ட் 2 ஷோ பேக் டு பேக் போயிருந்தோன்னு நினைக்கிறேன், தெரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ ஒன்று காசியில் பார்த்தோம், இன்னொன்று சத்தியமில் பார்த்தோம். ஒரு 1 வீக் விஜய் சாரோட படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி புக்கிங் இப்போ ஓப்பன் ஆகும், டிக்கெட்ஸ் எதாவது இருக்கா அரேஞ்ச் பண்ணுறா, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி வைப்போம்ல மச்சான், நீ ஒரு சொல்லி வச்சுருது. ஆமாம்மா, இன்னும் எங்கே கிடைக்கும்னு தெரியாது மாதேவன். ஸோ டிக்கெட் சொல்லி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த ரிலீஸ் அன்றைக்கி எந்த ஷோக்கு டிக்கெட் கிடைக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப கஷ்டம், பட் எப்படியாவது ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக அந்த டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே தியேட்டர் வாசலில் போய் நின்று அங்கே ஒரு சைக்கிளில் அந்த டீ எல்லாம் இருக்கும்ல, அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி கேட் ஓப்பன் பண்ணி தியேட்டருக்குள்ளே போய் அந்த படம் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிக்கெட் யூனோ ஆடியன்ஸ் கத்துறது, அவரோட என்ட்ரி, அவரோட பேர் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இஸ். ஸோ அதுதான் அது பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அது திருப்பி அந்த படத்தில் நாங்கள் ஒரு பாட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ், அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணே தெரியல மாதேவன். அது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால் இப்போவும் நம்ப முடியல, நான் ஒரு தளபதியோட ஒரு படம் நடிச்சேன்னு சத்தியமாக நம்ப முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் சொல்கிறீங்க. நான் உங்களை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பால்கனியில் நிற்கிறீங்க, கீழே எல்லாரும் உங்கள் பேர் கத்துறாங்க, அனிருத் வந்து உங்கள் கையை தூக்கி கை காட்ட சொன்னாங்க. ஆமாம், எகெயின் நார்மல் விஜய் சாரோட படங்கள் மாதிரி இந்த படத்துக்கும் தூக்கம் வரல. அப்படியே நேராக தியேட்டர் போனோம். 3:30 4 மணி ஷோ, 3:30 தியேட்டருக்கு போயிருந்தோம். அந்த ஆடியன்ஸோட எனர்ஜி இருக்குல்ல, அது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் மாதேவன். அந்த ஒரு த பாசிட்டிவ் எனர்ஜி தட் யூ கெட் ஃப்ரம் தி ஆடியன்ஸில், அது ஒரு சரியான ஒரு ஃபீலிங். அங்கேருந்து சரி நம்ம ஸ்க்ரீனில் வர போகிறோமே, அப்போவும் என்னால் நம்ப முடியல, இப்போவும் என்னால் நம்ப முடியல தட் யூனோ மாஸ்டரில் ஒரு பாட்டாக இருக்கேன். அர்ஜுன் தாஸ் எப்படி ஒரு சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக எல்லா இடத்துலையுமே அந்த கில்லி ரெஃபரன்ஸோட ஒரு கபடி சீன் பற்றி எல்லாரும் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, எல்லாமே ஓகே, அனுபவம்லாம் சொல்லியிருப்பீங்க. பட் அந்த சீனில்
அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களோடதுங்க. தேங்க்யூ. திணறுனீங்க அப்படியே அந்த அந்த கேமுக்குள்ள அவருக்கு எதிரில் அவரை வீழ்த்த முடியாமல் திணறது தான் சீனே. ஆமாம், ப்ராப்பராக திணறி இருந்தீங்க. ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுங்க? ஆக்சுவலி சில்வா மாஸ்டர் தான் அவர் கிளியராக எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு எப்படின்னா மாதேவன் அது அந்த பாட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க செட்டில். ஸோ அதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆன் எனர்ஜி சீக்வன்ஸ் தான். ஏன்னா கில்லியோட அந்த பாட்டு ஒரு ஐகானிக் சாங் அண்ட் விஜய் சார் அப்படி நடந்து வருவார். ஸோ அந்த சீன் எப்படி இருக்குன்னா எல்லா டீமும் நான், லல்லு, உதயா எல்லாருமே சேர்ந்து தான், விக்கி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். பட் அது எப்போ அந்த ஷார்ட் கட் ஆகும்ல, நம்ம எல்லாருமே மானிட்டருக்கு பின்னாடி போய் பார்ப்போம் விஜய் சார் என்ன தான் பண்ணியிருக்காங்க. நாங்களும் இருக்கோம் ஃப்ரேமில், ஆனால் வி ஆர் நாட் கன்சர்ன் நம்ம போர்ஷன்ஸ் எப்படி வரப்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு லைவாக பார்க்குறோம். பட் ஆனாலும் அது மானிட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னு ஒன்று இருந்தது. பட் அது ஃபுல்லாக சில்வா மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். லோகேஷ் சார் சொல்லியிருந்தார் இதுதான்டா மூட், இந்த கேரக்டருக்கு இப்படி தான் நீ இருக்கணும். அண்ட் கரெக்ட் அந்த அடி வாங்குற ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா அந்த மிஸ் பண்ணுற ஷார்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருமே ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆக்சுவலி அந்த அந்த சீக்வன்ஸை இன்னும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ண முடியும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் விஜய் சாரோட அந்த கபடி ஒரு ஐகானிக் கபடி சீக்வன்ஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லும்போது அது எகெயின் ஒரு ரொம்ப மெமரபுளான மூமெண்ட் மாதிரி. பட் ஆல் கிரெடிட் டு சில்வா மாஸ்டர் அண்ட் லோகேஷ் சார். சில்வா மாஸ்டர் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, டேரக்டர் லோகேஷ் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. பட் மென்டலாக விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்டாரை முறைச்சிட்டு எதிரில் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆனஸ்ட்லி விஜய் சாரை பார்த்து முறைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கோபமாக பார்க்கறதும் அது ரொம்ப கஷ்டம். அது வராது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மலி கோபமாக பார்க்கலாம், பட் விஜய் சார் வந்து கோபமே வராது. அது எப்படி பண்ணுன்னு தெரியல. நான் லோகேஷன் நிறைய சொன்னேன் சார் வரல சார், சத்தியமாக வரல சார். அவர் சொன்னால் இல்லை அர்ஜுன் ஃபோக்கஸ் பண்ணுறா, அது வந்துருண்டான்னு சொல்லி. ஏன்னா அவர் அந்த ஷோல்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா யூனோ டயலாக் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த கோபத்தில் அந்த டயலாக் சொல்கிறது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எனக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன்ல, இது ஓகே ஒரு 10 நாள் ஷூட் பண்ணியிருப்போம். பட் ஆனாலும் ஆஃப் கேமரா நம்ம ரொம்ப கேஷுவலாக, அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்டுக்கு போகும்போது அவர் மாறிடுறாரு ஈஸியாக. எனக்கு இன்னும் அந்த விஜய் சார் தளபதியோட ஒரு சீன் பண்ணுறோன்னு சொல்லும்போது அது வரல. அந்த கோபமாக இருக்கட்டும், இல்லைனா அந்த முறைக்கிறதா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் விஜய் சார் வாஸ் அமேசிங் மாதேவன். அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, வாஸ் அன் அமேசிங் கோ ஆக்டர். அவர் மானிட்டர்லேயே சொல்லி கொடுப்பாரு என்ன பண்ண போகிறாரு. ஆமாம்மா, என்ன மாதிரி இன்புட்ஸுங்க, என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் போச்சு? இல்லை கான்வர்சேஷனில் இப்போ மானிட்டர்னு ஒரு ஷாட் இருக்கும். ஸோ கரெக்டாக அவரோட ரியாக்ஷன் அவர் சொல்லிடுவார், இதுதான் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ ஆர்டிஸ்ட்டாக வி ஆர் ரெடி. சரி ஓகே, இங்கே ஒரு லுக் வரும், ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அவர் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பார்ப்பார். சப்போஸ் மானிட்டரில் எனக்கு அது தெரிலனா நான் அங்கே பார்க்க மாட்டேன். பட் அவர் கரெக்டாக அந்த லுக் கொடுப்பாரு. ஸோ நான் ரெடியாக இருப்பேன், சரி ஓகே அவர் பார்க்க போகிறாருன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸஸ் இருக்குது. பட் அவர் ப்ரிப்பேர்டாக இருப்பார். சப்போஸ் வரலன்னா அவர் சொல்லுவார், பரவாயில்ல சில் நண்பா வந்துடும், கவலைப்படாது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கேஷுவலாக ஹில் மேக் ஷுர் தட் ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா அதான் சொன்னல, ஷோல்டர் பண்ணுற ஒரு ஷாட் இருக்கும், அது வந்து எனக்கு வரல. ஏன்னா இப்போ விஜய் சார்கிட்ட போய் இப்போ ஹார்டாக ஷோல்டர் பண்ணணும், ரொம்ப ரஃப் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா சில்வா மாஸ்டரும் லோகேஷ் சார் கத்தினே இருந்தார். அவரும் சொன்னார், பரவாயில்லடா ஃபோக்கஸ் அந்த சீன்ரா வந்துடும்டான்னு சொல்லி அப்படி தான். ஸோ ஹில் மேக் ஷோர் ஆர்டிஸ்ட் வந்து ஷுட் பி கம்ஃபர்டபுள், பண்ணலாம் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ இன் தட் சென்ஸ் ஹி மேட் எவ்ரி ஒன் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் மாதிரி. 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே உங்களுக்கு சீக்வன்ஸ் இருக்குங்களா அவங்க கூட? ஒன்று முறைச்சிக்கிட்டு எதிரில் நின்று அப்படியும் ஒன்று இருக்கு. அப்புறம் கடைசியில் ரொம்ப கேஷுவலாக. ஆமாம், அதுதான் பெஸ்ட் சீக்வன்ஸ். அப்படியா? ஆமாம், அது ரொம்ப மெமரபுளான சீக்வன்ஸ் மாதிரி. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹியூமர் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் ஒரு சீக்வன்ஸ். அது பரவாயில்ல, நம்ம அங்கே ஜாலி தானே பேசுகிறோம். இந்த முறைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. இது வந்து எனக்கு பர்சனலி ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. ஏன்னா நான் ஆடியோ லான்ச்லேயும் சொல்லியிருப்பேன், எனக்கு விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ இல்லை இது வரைக்கும், எனக்கு கேட்கவும் தோணலை ஆக்சுவலாக, அது ஒரு மெமரியாகவும் இருக்குன்னு சொல்லி. பட் அந்த ஷாட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஷாட். ஏன்னா தோல் மேலே அவர் கை போட்டு பேசியிருப்பார். ஸோ அது ஒரு லைஃப் லாங் மெமரி மாற்றேன். அது ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு பொய் கதை வர சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அது இன்ஃபேக்ட் செட்லேயே சிரிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணாங்க அந்த டயலாக் பேசும்போது. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேக் ஒரு செகண்ட் டேக் அது ஓகே ஆயிடுச்சு. பட் அது என்ன சொல்கிறது, அது லோகேஷ் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அது செம்ம சூப்பராக இருந்தது. டப்பிங் பண்ணும்போதும் சரி,
பட் யா ஐம் ஜஸ்ட் ஹாப்பி. நான் தியேட்டர் நான் சொன்னல 2 shows பேக் டு பேக் பார்த்தோம்னா ஆடியன்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது வி வர் லைக் ஓகே தட்ஸ் அ மெமரபிள் சீக்வன்ஸ் மீ. அதுக்கு அடுத்த ஷாட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிள். ஏன்னா என்னோட குரு மென்டோரோட எனக்கு ஒரு ஷாட் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ இஸ் வெரி வெரி மெமரபிள். இந்த சீரீஸில் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். ஒன் அன்ஃபர்கெட்டபிள் கான்வர்சேஷன் வித் ஹிம். வித் தளபதி யா விஜய் சாரோட ஆக்சுவலி மாதவன் லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் லைக் ஷார்ட்டுக்கு நடுவில் நம்ம உட்காந்துருப்போம். லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி, அவருக்கு பிடிச்ச படங்கள், அவரோட ஃபேவரட் சீக்வன்சஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபில்ம்ஸ். ஃப்ரம் ஹிஸ் ஃபில்ம்ஸ் யா அவரோட ஃபேவரட் சீக்வன்சஸ், ஹவு ஹி ட்ராவல்ஸ் அப்ராட், எப்படி இருக்கும் அவருக்கு, இங்கே ட்ராவல் பண்ணாமல் எப்படி இருக்கும் அவருக்கு, அவர் எப்படி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாரு. லாட் ஆஃப் பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் வித் விஜய் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார். பட் என்னென்னா நான் எங்கேயுமே இதை ஷேர் பண்ணதே இல்லை. மீன்ஸ் அவங்களோட பேசின விஷயங்கள். ஏன்னா தீஸ் ஆர் வெரி பர்சனல் கான்வர்சேஷன்ஸ். அவர் பேசுனது பர்சனல் கேட்கல. நான் இப்போது அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். ஆமாம் ஆமாம் கரெக்டாக. ஆமாம் ஆமாம். ஒரு ஆக்டராக உங்களுக்கு அவங்கள்ட்ட க்யூரியஸாக கேட்கணும்னு சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஆக்டராக கேட்ட கேள்வி இது மட்டும்தான். அவங்க எப்படி ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒரு சீனை அப்ரோச் பண்ணுறாங்க. பட் எல்லாமே விஜய் சார் இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ அவர் ஒரு சிம்பிள் இதிலே அவர் முடிச்சிருவார். விஜய் சேதுபதி சார்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு நான் ஐ திங்க் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நைட் ஷூட்டு தான். ஷார்ட்டுக்கு அப்புறம் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். பிகாஸ் அவரும் துபாயிலேருந்து வந்து அவரோட ஜேர்னியும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் நான் டுடே விஜய் சேதுபதி சார் இஸ் வேர் ஹி இஸ். பட் அவரும் பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு. விஜய் சாரோட ஐ திங்க் த கான்வர்சேஷன் வாஸ் ஜஸ்ட் ஜென்ரலி அந்த எனக்கு எப்பவுமே ஷூட் போகும்போது எனக்கு அந்த தளபதி விஜய் சார் நான் அப்படி இருந்தேன் என் மைண்டில். பட் ஹீ ப்ரோக் இட். அவர் ஜஸ்ட் லைக் அ நார்மல் person to see Vijay sir on set was I think அதுதான் மாதவன் for me that was the biggest take back. அவரோட down to earth nature, his humility, just the person that he is. I think that is the biggest take back for me from இந்த 3 மாதம் நம்ம ஷூட் பண்ணல மாஸ்டர். அதுதான் my biggest learning and the best I think memory for me is அதுதான் மாதவன். I think இந்த கான்வர்சேஷன் உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல முடியல என்கிட்ட. பிகாஸ் அகேன் லைக் ஐ செட் இட்ஸ் ஆல் பர்சனல் கான்வர்சேஷன். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது மாத்தவில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. விஜய் சேதுபதி சார் இங்கே உட்காந்துருந்தாங்க, நான் இங்கே நடுவில் உட்காந்துருக்கேன், விஜய் சார் இங்கே உட்காந்துருக்காரு. விஜய் சேதுபதி சார் வந்து ஹார்லிக்ஸ் சாப்பிட்றியாடான்னு கேட்டார். கண்டிப்பாக சாப்பிட்றேன் சார்னு சொல்லி ஹார்லிக்ஸ் குடிச்சு லோகேஸ்வரம் வந்தார். ஸோ அந்த டைம்லலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது நடக்குதா? இங்கே தளபதி, இங்கே விஜய் சேதுபதி, இங்கே லோகேஷ் சார் செட்டில் இருக்கும். நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னா அப்படி தான் எனக்கு மைண்டில் ஓடும். பிகாஸ் இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ மாதேவன். அது சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் சொன்னல பிகில் பார்க்கும்போதே நான் நினச்சி கூட பார்க்கல மாஸ்டரில் ஒரு பாட்டாக இருப்பேன்னு சொல்லி. பட் இதெல்லாம் ரொம்ப சரியல் மூமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அனியும் செட்டுக்கு வரும்போது ஐம் லைக் அனிருத், ஓகே அனிருத் இருக்கான், விஜய் சார் இருக்கார், விஜய் சேதுபதி சார் இருக்கார், லோகேஷ் சார் இருக்காங்க. It's too good to be true because see I also came audience-ல தான் நான் வந்திருக்கேன். So to finally sit with them in the same room and to have a conversation. அதான் அன்றைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தட் ஹைதராபாத் போயிருந்தேன் மாஸ்டர் தெலுங்கு லான்ச்சு. நீ என்னடா பண்ணிட்டு நீ ஏன்டா வந்திருக்க, அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பிகாஸ் யூஆர் ரெப்ரசென்டிங் அ தளபதி மூவி. அதே வந்து எனக்கு பர்சனலி இட்ஸ் அ ஹியூஜ் ஒரு ஆனர் மாதேவன். தட் பிகாஸ் நிறைய வாட்டி நான் செட்டில் இருக்கும்போது ஃபோன் வந்து கேரவனில் தான் இருக்கும். ஸோ மிஸ் கால்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து. ஸோ வேணுன்ட்டு அவங்களை கடுப்பேற்றதுக்கு ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் வேறு கூப்பிட்டு சொல்லு மச்சான், என்னடா ஃபோன் ஆன்சர் பண்ண, சாரி மச்சான் ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் விஜய் அண்ட் விஜய் சேதுபதினு சொல்லலாம் அவர்கிட்ட. ஸோ ஜஸ்ட் சும்மா அவங்கள கடுப்பேற்றுறதுக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் எனக்கு. ஏன்னா ஐ டோன்ட் நோ இது மறுபடியும் நடக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லைன்னு தெரில. பட் மாஸ்டர் வந்து இஸ் கோனா பி அ லைஃப் லாங் மெமரி மாதிரி எனக்கு. இமோஷனலாக நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் சொன்னீங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு ஆக்டராக டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தை பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா என்னங்க? 2 பேர்ட்டையும் பேசுவோம். ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் வந்து நான் பர்சனலாக விஜய் சேதுபதி சார் அப்படி ப்ரிப்பேர் பண்ணது நான் பர்சனலாக பார்த்ததில்லை. அவங்க செட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஆப்வியஸ்லி சீன் எப்படி இருக்கும்னு தெரியும். விஜய் சார் வந்து எப்போவுமே
அவர் ஷாட்டுக்கு முன்னாடி இப்படி தான் உட்காந்துருப்பார். இல் பி சிட்டிங் ஃபோக்கஸ். அந்த டைமில் யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த டைமில். நான் சொன்ன மாதிரி ஷாட்டுக்கு நம்ம கரெக்டாக இருப்போம். ஒரு மானிட்டர் ஒன்று இருக்கும். அந்த டைமில் ஹீல் டெலிவர் ஒன் டேக் மானிட்டர் இஸ் ரெடி. நம்ம பார்த்து ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதுதான் அவர் பண்ண போகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். அந்த மாதிரி ஒன்று இருக்கும். விஜய் சேதுபதி சார் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். அந்த ஷார்ட்லேயே அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் ரெடியாக இருக்கணும் மாத்தேவன். ஏன்னா திடீர்னு அவர் ஒன்று பண்ணுவார். ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரி, மேபி ஒன்று மாற்றுவார். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீக்வன்ஸ் இல்லை, எனக்கும் விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த பசங்களோட ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப டீட்டெயிலில் சொல்லலை, ஏன்னா ஆடியன்ஸ் இன்னும் பார்க்கல. பட் அந்த ஒரு சீக்வன்ஸ் டைமில் அவர் வந்து எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி அப்படி எடுக்கிற மாதிரி அப்படி வரும். பட் மிஸ் ஆகிடும் அவர் கையை. தென் எகெயின் இட் வில் பி தேர். ஸோ பை சான்ஸ் நான் ரொம்ப முன்னாடி இல்லைனா பின்னாடி போயிட்டேன்னா அது ஆக்வர்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். பட் அவருக்குன்னு ஒரு மேனரிசம் ஒன்று இருக்கும், அது மிஸ் ஆகாது. பட் அவர் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே இப்படி பிடிப்பார் அவர். ஸோ தட் சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இப்படி திரும்பி பார்க்குற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ நான் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன்னா அது தப்பாயிடும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட். பட் அவரும் ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டார். சார் அர்ஜுன் உனக்கு ஏதாவது ஒன்று தோணுதுன்னா நீ சொல்கிறா, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி. பட் சார் இல்லை, மீன்ஸ் விஜய் சேதுபதி சர்வ் பண்ணுறாரு, நம்ம என்ன இன்புட் சொல்ல போகிறோம். பட் ஹி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் மாதேவன். அவர் அதான் சொல்கிறேன்ல, அவர் கரெக்டாக இந்த சீனை எப்படி அப்ரோச் பண்ண, இந்த மாதிரி லைக் அந்த பிரியாணி கொடுக்குற சீக்வன்ஸ்லாம் இருக்கும், திடீர்னு இப்படி ஸ்லிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லை, அது ஆக்சுவலி இட் வாஸ் நாட் தேர். அவர் திடீர்னு அவர் ஷார்ட்டில் பண்ணார் அது. பட் அதை நம்ம கரெக்டாக வாங்கிடணும். அவர் கையில் திரும்பும்போது கரெக்டாக வாங்கிடணும். இஃப் யூ நாட் ப்ரிப்பேர்ட், அங்கே நீங்கள் ப்ரிப்பேர்ட் இல்லைன்னா யூ வில் மிஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்கும். பட் அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் ஃப்ரம் விஜய். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒரு 2 சீக்வன்ஸ் தான் இருந்தது. 2 கூட இல்லை, ஒரு சீக்வன்ஸ் தான் இருந்தது. இன்னொன்று ஃபோன் கான்வர்சேஷன். விஜய் சாரோட தான் நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது. பட் லைக் ஐ செட், அவர் மானிட்டர்லேயே ஹீல் டெல் யூ இதுதான் நான் பண்ண போகிறேன், ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஹீஸ் லைக் டீட்டெயில்டாக ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக அவர் இது பண்ணுவார். ஸோ யா, எனக்கு என்ன தெரியுமாங்க ரொம்ப ஆசையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஜேடி கேரக்டரில் அவங்களோட துருத்துருனஸ் இருக்குல்ல, இது ஹெவியாக இருந்துச்சு. ஒரு சின்ன மொமெண்ட் ஒன்று இருக்கும், அப்பா இன்னும் 89 நாள் தான்டா அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. தட் இஸ் விஜய் சார் ஆக்சுவலி. அவர் ஹீஸ் வெரி ஃபன் லவ்விங் மாதிரி. நான் தான் சொல்கிறேன்ல, ஹீஸ் காட் அன் அமேசிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவர் ஹீஸ் ஆல்வேஸ் லாஃபிங் ஆர் ஸ்மைலிங். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். பட் ஆனாலும் ஒரு என்ன சொல்கிறது, அவரை சுற்றி ஒரு ஆரா ஒன்று இருக்குது எப்போவுமே. when he comes on set, he's got one aura about him. we know விஜய் சார் வந்துட்டாரு அப்படி ஒன்று இருக்கும். பட் ஜேடியோட அந்த ஆப்வியஸ்லி நாட் தி ஆல்கஹாலிக் மேனரிசம்ஸ், பட் ஜென்ரலி அவரோட அந்த தட் கேஷுவல்னஸ் ஒரு அவர் அப்ரோச் பண்ண, தட் இஸ் விஜய் சார் ஆக்சுவலி. ஹீஸ் காட் அ வெரி ஃபன் சைட் டு ஹிம். அவரோட அந்த செட்டில் எல்லார்ட்டையும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது ரொம்ப கேஷுவலாக அப்படி தான் இருப்பார். இட்ஸ் நாட் த யூஷுவல் திங் தட் அந்த இன்டென்ஸ் ஆன பர்சன் இல்லை விஜய் சார். இஸ் அ வெரி காம் கேஷுவல் பர்சன். பட் அதான் வி சா த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம் ஆக்சுவலி. ஜேடியிலேருந்து when he comes back இஸ் அந்த லுக்கெல்லாம் மாற்றி வருவார்ல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் டே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் யாருமே அந்த லுக் பார்க்கல. ஐ திங்க் லோகேஷ் மட்டும்தான் பார்த்துருந்தாரு. பட் அந்த பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அவர் என்ட்ரு ஆன செட்டுக்கு எவ்ரி ஒன் ஸ்டார்ட் கிளாப்பிங். நான் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சார் அந்த லுக்கில் பார்க்குறோம்ல. ஸோ அந்த சீக்வன்ஸும் கிளாப் இருந்து. அண்ட் அந்த எல்லோ ஷர்ட்டில் அந்த இன்டர்மிஷன் பிளாக்ல ஒரு சீக்வன்ஸ் அது சிங்கிள் டேக். தோஸ் 2 சீக்வன்ஸஸ் ஐ திங்க் அந்த 2 சீக்வன்ஸ் அந்த மொத்த செட்டும் கிளாப் பண்ணி இட் வாஸ் அன்பிலீவபிள். அதான் எனக்கு வார்த்தையே வரல மாதிரி டு எக்ஸ்பிளைன் தட் சீக்வன்ஸ். அந்த லுக் சேஞ்சில் அவர் வந்ததும் சரி, அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார். ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஐ காட் 2-3 பர்ஃபார்மன்ஸ் நெய்வேலியில் இருக்கட்டும் இல்லைனா சென்னையில் இருக்கட்டும். பட் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நேரில் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்னீங்க தியேட்டரில் ஒரு ஆக்டராக தான் பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தது எப்போது? ஸோ ஆக்சுவலி இங்கே சென்னையில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. என்ன படத்தில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லோகேஷ் ஒரு நாளைக்கு கூப்பிட்டுருந்தார், மச்சி இங்கே எக்மோரில் ஷூட் பண்ணுறோம், விஜய் சாரை வந்து மீட் பண்ணினேன். ஸோ நேராக செட்டுக்கு போனேன். விஜய் சார் அண்ட் சாந்தனோட ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ நான் ஓரமாக அங்கே போய் நின்றுருந்தேன். சீன் கட் ஆச்சு. லோகேஷ் சார் சொன்னார், மச்சி வாடா விஜய் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி. ஸோ ஐ வெண்ட் ஹை ஸ்பீடில் என் மைண்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் தளபதியோட. ஸோ ஹை ஸ்பீடில் போய் அவர்கிட்ட மீட் பண்ணி
அவர் அப்படியே எழுந்து நின்று இஸ் லைக் ஹாய் இஸ் லைக் சார் ஆப்ஷன் பேச்சே வரல. தென் கைதியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னார். அவர் டெல்லியில் படம் பார்த்துருந்தாரு, ஸோ அதை பற்றி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் என்னால் அங்கே நிற்க முடியல. ஸோ ஐ செட் சார் நான் அங்கே போய் ஓரமாக நின்று சொல்லி அப்படியே தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் விஜய் சார். செகண்ட் மீட்டிங் வந்து ஷிமோகாவில். அப்போது ஐ வாஸ் அ லிட்டில் பெட்டர், ஏன்னா மைண்டுக்குள்ளே ப்ரிப்பேர்டாக இருந்தேன். சரி ஓகே விஜய் சார் இருப்பார் செட்டில். பட் அந்த ரெஸ்பெக்ட் ஐ திங்க் இஸ் ஆல்வேஸ் அ ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் விஜய் சார் வில் ரிமெயின் மாதவன். ஏன்னா நம்ம அந்த 3 months அந்த ஜேர்னி இருக்குல்ல, ஆடியோ லான்ச் இருக்கட்டும், ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் மீட் பண்ணதாக இருக்கட்டும், த ஹியூமன் பீயிங் விஜய் சார் வந்து அந்த ஹியூமன் பீயிங் ஸ்க்ரீனை தாண்டி இப்போ இன் பர்சன் அவர் எப்படி இருக்காரோ அது எனக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. யூனோ அது தளபதியாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருவோம், இன் பர்சன் விஜய் சாரை அப்படி பார்க்குறது ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். அது அர்ஜுன் தாஸ்கிட்ட ஆக்டராக தியேட்டரில் பார்த்தவங்களும் சரி, பர்சனலாக மீட் பண்ணவங்களும் சரி, இந்த டைம் பீரியடில் குரல் பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், கரெக்டாக. விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை சார் யூ ஹேவ் அ குட் வாய்ஸ்னு சொல்லியிருந்தாரு. ஓகே தேங்க்யூ சார். சரி அவர் வாயிலிருந்து அவர் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொன்னார். ஐ ஒன்ட் சே தட், பட் ஹி செட் யூ ஹேவ் அ குட் வாய்ஸ். அண்ட் ஃபார் மீ அதே ஐ வாஸ் லைக் ஓகே டன், இது போகிறோம் யூனோ ஃப்ரம் பட் அவர் கைதியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஹி ஸ்போக் அபவுட் மீ அண்ட் மை ஃபேமிலி அண்ட் all of that. But again, like I said, சின்ன conversations with Vijay sir during ஷூட்டுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக அவர் மீட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஒரு லைஃப் லாங் மெமரி. ஒரு சினிமாவில் உட்காந்து யூனோ அவரோட படங்கள் பார்த்து நேரில் அவரோட யூனோ கன்வர்ஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பிளெஸ்ஸிங் மாத்திரம். உங்களோட குரலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஜய் அவர்களுடைய பஞ்ச் டைலாக்ஸ் நம்ம கேட்க போகிறோம் இப்போ. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக்லாம் என்ன? நிறையா இருக்குது. அவரோட டைலாக் தான் சொல்லணுமா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் வரமாட்டேன். விஜய் சாரோட டைலாக், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். இன்னொன்று, திஸ் இஸ் இன்னும் கார்னர் பண்ணிட்டீங்க. இவரோட டைலாக்லாம் சொன்னால் எனக்கு கையெல்லாம் ஆடுது. வாழ்க்கை ஒரு வாட்டுண்டா, இங்கே தோக்கவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அண்ட் ஐ எம் வெயிட்டிங். இதுதான் ஈஸியாக வரும். இது மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்களேங்க. பரவாயில்ல, சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டுறேன். ஒரு ஆக்டராக உங்களுடைய மிகப்பெரிய டேக்அவே ஃப்ரம் மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? பிக்கஸ்ட் டேக்அவே இஸ் ஐ திங்க் இது வரைக்கும் என்னால், லைக் ஐ செட் ஏர்லியர், என்னால் இன்னும் நம்ப முடியல தட் ஐ எம் பார்ட் ஆஃப் சச் அ பிக் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ்னு சொல்லும்போது ஏஜ் வைஸ் இல்லை, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் ஒர்க் இருக்குல்ல, the biggest takeaway I think is Vijay Sethupai sir, Anirudh brother, Shantanu, Lokesh sir, every team member is so senior, but அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹியூமிலிட்டி, அந்த டவுன் டு அர்த் நேச்சர் இருக்குல்ல, ஐ திங்க் தட் இஸ் மை பிக்கஸ்ட் டேக்அவே. தட் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். யாருக்குமே அந்த யூனோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு லெவல் யாருமே இல்லை. எவ்ரி ஒன் வாஸ் ஸோ டவுன் டு அர்த். அண்ட் அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே. தட் மேபி இதனால தான் எவ்ரி ஒன் இஸ் வேர் தே ஆர் டுடே இன் தியர் லைஃப். அது லோகேஷ் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், சச் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதேவன். அவங்க ஜஸ்ட் த வே தே அப்ரோச் ஒர்க். எல்லாருமே, சத்யன் சார், ஃபிலோ சார், ஆல் ஆஃப் தெம் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எவ்ரி ஒன் வாஸ் ஸோ டவுன் டு அர்த், ஸோ சிம்பிள். ஐ திங்க் அதுதான் அதுலேருந்து ஒரு 0.1% இஃப் ஐவ் லேர்ன் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம், நோ ஐ திங்க் ஐல் பி வெரி வெரி ஹாப்பி மாதேவன். அதுதான் என்னோட பிக்கஸ்ட் லேர்னிங். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிகிலப்போ இதான் நடக்கணும்னு தெரியாது, பிகிலப்போ இவ்வளோ பேர் உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க, இது எல்லாமே இருக்குது. இந்த அட்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல. இல்லை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இதை ஹேண்டில் பண்ணது நான் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஃபார் மீ டு பி வெரி ஆனஸ்ட். இது வந்து விஜய் சாரோட யார் அசோசியேட் பண்ணுறாங்களோ, விஜய் சாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவங்கள ஆக்செப்ட் பண்ணுவாங்க, அந்த லவ் அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெய்வேலியில் தான். அந்த விஜய் சாருக்காக அந்த ஃபேன்ஸ் வந்தாங்கல்ல, ஸோ விஜய் சார் கிளம்புனதுக்கப்புறம் ஐ திங்க் நானும் லோகேஷ் சார் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நெய்வேலியில் நிறைய ஃபேன்ஸ் ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் டைம்லேயே நிறைய பேர், அதுதான் எனக்கு கேட்டு ஐ திங்க் மேக்ஸிமம் கேள்வி என்னவாக இருக்கும் லாக்டவுனில், மாஸ்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போதா, மாஸ்டர் ஓடிடியா இல்லை தியேட்டருக்கு ரிலீஸாக, தளபதி எப்படி இருக்கார்,
அவ்வளோதான். இந்த 3 கேள்வி தான் என்கிட்ட லாக்டவுன் டைமில் கேட்டாங்க. அண்ட் ஒன்றும் இல்லை மாதவன், ஜஸ்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு நோ தட் தளபதி நல்லா இருக்கார். அவர் தான், நீங்கள் அதை சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஹாப்பியாக போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் தே வாண்ட் டு நோ. அண்ட் எனக்கு இன்னொரு சந்தோஷம்னா தேர் ஆஸ்கிங் மீ அபவுட் விஜய் சார். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அண்ட் தே ஜஸ்ட் வாண்ட் டு நோ அவர் ஓகேயா இருக்கார், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. யூ ஜஸ்ட் டெல் தெம் தளபதி நல்லா இருக்காருன்னா அவ்வளோதான், போயிடுவாங்க, ஹாப்பியாக போயிடுவாங்க. ஸோ தட் அகெயின் இஸ் அ பிளெஸிங் ஒன்லி. இந்த ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்து they just want to know அவர் நல்லா இருக்கு, ஓகே, ஹாப்பி, their day is made, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வழியாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஸோ ஈவன் டு மீ இட்ஸ் அவங்களுக்கு என்னென்னா, ஓகே இவர் விஜய் சாரோட படத்தில் இருக்காங்க, ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் தளபதி எப்படி இருக்காருன்னு சொல்லி, அண்ட் ஹாப்பியாக போயிடுவாங்க. மாதிரி தட் ஹாப்பினஸ் இஸ் வெரி விசிபிள். அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். கேட்டாங்க, நம்ம பதில் கொடுத்தோம், அவ்வளோதான், ஹாப்பியாக போயிடுவாங்க. ஸோ like I said, Vijay sir's fans have been very, very loving and supportive, Madhavan. I'll be grateful to them also, for sure. In the 1 year journey, they've been extremely supportive. In fact, recently also, நான் ஹைதராபாத்தில் இருக்கிறச்சு அனி என்கிட்ட கேட்டிருந்தேன், எப்போ பார்த்தாலும் மேலே பார்க்குறீ இல்லை கீழே பார்க்குறியே, ஏதாவது ஒன்று யோசிச்சுருக்கேன். என் மைண்டில் ஆக்சுவலி அப்பா அனிகிட்ட சொல்ல, பட் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தேன்னா, லைக் இஸ் திஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், இது நான் இவங்களோட தான் இருக்கேனா, மாஸ்டர் டீமோட தான் இருக்கேனா. பட் ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் தட் திஸ் ஜேர்னி இஸ் இட் ஆக்சுவலி ஹேப்பன். என்னால் நம்ப முடியல மாதிரி. ஒன் இமேஜ் ஷூட்டில் இல்லைனா படத்தில் ஏதோ ஒன்று வந்து அர்ஜுன் தாஸ் ரொம்ப பத்திரமா காலத்துக்கும் மனசுலேயே வச்சுப்பாருன்னா அது எந்த இமேஜுங்க மாஸ்டர் படத்தை பொறுத்த வரைக்கும்? 2 images மாதவன். ஒன்று வந்து விஜய் சாரோட அந்த ஷாட், செகண்ட் வந்து லோகேஷ் சாரோட அந்த ஷாட். இந்த 2 images வந்து என்னோட லைஃப் டைம் மெமரி. அது நான் மறக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் ஃபர்கெட் இந்த 2 ஷாட். ஏன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு லைக் ஐ செட் நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக படங்கள் பார்த்து ஃபைனலி இந்த 2 ஷாட், ஒன்று என்னோட குரு, என்னோட மென்டோர், இன்னொன்று தளபதியோட. ஸோ தோஸ் 2 ஷாட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு மை ஹார்ட். எக்ஸ்ட்ரீம்லி ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்துச்சுல்ல, லைட்டாக ஷாருக் கான் சாயல் தட்டுச்சுங்க. லைட்டாக ஷாருக் கான் சாயல் தட்டுச்சு. சீரியஸாக நான் பார்த்தோன்னே பக்கத்தில் கொண்டு சொன்னேன். என்ன சொல்லுன்னு தெரியல மாதவன். I'll take it as a compliment. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி டு see you there. தேங்க்யூ மாதவன். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மாதவன். அமேசிங் வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து இது அப்படியே கெட்டிவாக பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ. அடுத்தடுத்த முடிவுகள், அடுத்தடுத்த படங்களில் எங்களை வந்து இதே அளவுக்கு என்கேஜ் பண்ணி இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ ஸோ மச் மாதவன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. அண்ட் யூ ஆர் டூயிங் an amazing job. உங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கண்டினியூ டு வாட் யூ டூயிங். தேங்க்யூ. தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.